வழக்கமாக முட்டை தோசை சுடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கார முட்டை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 20 பல் பூண்டு, 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன், ஒரு 7-8 வரமிளகா. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பூண்டு, வெங்காயம், தக்காளி, எடுத்து வச்சுருக்க 7 வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இன்னொரு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ முட்டை 2 எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சு கல் நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு தோசை கொஞ்சம் லைட்டாக வெந்ததும் நம்ம கார சட்னி தேவையான அளவுக்கு எடுத்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நல்லெண்ணெயோ நெய்யோ எது நமக்கு விருப்பமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கார சட்னி எடுத்து எல்லா பக்கமும் நல்லா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசையில் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா காரஞ்சாரமாக வேணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ சட்னி எல்லாம் ஓரளவுக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து தோசை மேலே பரவலாக எல்லா பக்கமும் படுற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா மெதுவாக இன்னொரு பக்கம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. நல்லா காரஞ்சாரமான கார முட்டை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வழக்கமாக முட்டை தோசை சாதாரணமாக சுடாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.